the Association of Southeast Asian Nations. So if you have the spelling here, you'll have it as ASIAN, but here is the short form of the expansion ASEAN as association. A, yes, association and the AS South, sorry, A from association, South ku S, okay, East ku E. So ASE, Asian ku A and nations ku N. So in the Asian ங்கிறது வேற, in the Asian ங்கிறது வேற. So we are talking about the Association of Southeast Asian Nations. So we know that Asia is one of the biggest continent, and அங்க இருக்கிற Southeast nations வந்துட்டு they are forming an association, and this is being established on 8th August 1967 in Bangkok. So Thailandல இருக்கு. ஓகே, அங்கதான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இங்க வந்து ஏசியன் டிக்ளரேஷன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பேங்காக் டிக்ளரேஷன். இங்க எல்லாருமே இங்கெல்லாம் வந்து ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் சொல்லுவோம். ஓகே, நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யாரெல்லாம் ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ்னா இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து. இவங்க எல்லாருமே சேர்ந்து எதுக்காகங்கிறது இனிமேல் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பேங்காக் தாய்லாந்துல. இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் பாத்தீங்கன்னா, அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க 5 பேர் தான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, there's a chart here. You can find here the Asian member states: Cambodia, Indonesia, Laos, Malaysia, Myanmar, Philippines, Singapore, Thailand, Vietnam and Brunei. இங்க எல்லாருமே வந்து மெம்பர் ஸ்டேட்ஸ். இதை பத்தின நம்ம டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா you can have the link open. நிறைய விஷயம் பார்க்கலாம் நம்ம. எந்தெந்த ஊர் வந்து எப்பப்போ ஜாயின் ஆச்சு, ஸோ அவங்களோட டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. we can just have a look here. What's the main aim for this Asian பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும்? ப்ராபப்ளி நீங்க எப்பயாவது நியூஸ் சேனல் பார்க்கும்போது ட்ரம்ப் கேம் டு இந்தியா, டொனால்ட் ட்ரம்ப் he came to India and our Prime Minister Modi and Donald Trump exchanged signing the documents of MOU. இதெல்லாம் நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா வந்து 2 கண்ட்ரிஸ் வந்து சைனிங்ல என்டர் ஆகும். அந்த மாதிரி இந்த மாதிரி அசோசியேஷன் ஃபார்ம் பண்றது இது. இவங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் growth. ஆப்வியஸ்லி எக்கனாமிக் growth கட்டாயமா எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கணும். Social progress-காக and also for the cultural development. Culture is playing a major role, so cultural development. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த joint endeavors in the spirit of equality and partnership all over. Second one வந்து regional peace maintain பண்ணணும். Stability இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலயும். Whatever the relationship we maintain between the region and the adherence of the principles, we have to maintain the regional peace. எல்லா விஷயத்துலயும் ஆக்டிவ் கொலாபரேஷன் இருக்கணும். எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல், டெக்னிக்கல், சயின்டிபிக் எதுவெல்லாம் இருந்தாலும் we have to have the overall interest, common interest இருக்கணுங்கிறதுக்காக. And also to provide assistance to each other in the form of training and research facilities. ஏதாவது ஒரு research facility பண்றாங்கன்னா, it may be with respect to education, any professional, technical or administrative skills. இப்போ கூட ICSI பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சாப்டர் ஓபன் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்களே, இதுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் சப்போர்ட், ப்ரொஃபஷனல் சப்போர்ட் இருக்குது. To collaborate more effectively for the greater utilization of their agricultural and industries is obviously transportation, communication. ஓகே, அதில் தான் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மாட்டிட்டாங்க. பெட்ரோல் கொண்டு வரணும்ல பாகிஸ்தான்ல இருந்து சைனாக்கு, பாகிஸ்தான் டு சைனா வந்து பெட்ரோல் கொண்டு வரணும். பெட்ரோல் கொண்டு வரும்போது ரோட் பேஸ்ல பைப் லைன் கனெக்ட் பண்றாங்க பாகிஸ்தான் டு சைனா. அந்த பைப் லைன் வந்து இந்தியா வழியா வரணும். இந்தியா வழியா பைப் லைன் வரணும்னா இந்தியாவில் இடம் கொடுக்கணும். ஸோ தெர் இஸ் அ வார். இந்த மாதிரி கொண்டு வருது. அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அவங்களோட ஏமா இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி டு ஹாவ் அ பெனிஃபிஷியல் கோஆப்ரேஷன். நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா ஐ கெட் த பெனிஃபிட், நான் ஒன்று பண்ணேன்னா யூ கெட் த பெனிஃபிட்ஸ். அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ வி ஹாவ் த ஏஷியன் மெம்பர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டாபிக் தான்.
ஏஷியன் இன் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். 35th சம்மிட்ல வாட் யூ மீன் பை சம்மிட் இஸ் த பை ஆனுவல் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துல 2 வாட்டி மீட் பண்ணுவாங்க. சம்மிட்னா பை ஆனுவல் மீட்டிங். ஓகே, பை ஆனுவல் மீட்டிங் இன் த சென்ஸ் தட் ஒரு வருஷத்துல 2 வாட்டி மீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2019ல 14 நவம்பர் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ல வந்து அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸா பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஏஷியன் சமிட் டு பி கண்டக்டட் இன் வியட்நாம் இன் 2020 போட்டாங்க. பட் இட்ஸ் கண்டக்டட் ஜூன் மந்த் நினைக்கிறேன். எஸ், ஜூன் 26th 36th சமிட் வந்து ஜூன் 26th அப்போ கண்டக்ட் பண்ணாங்க. யூ கேன் மேக் அ நோட். இதெல்லாமே எக்ஸாம்ல வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைரக்டா அந்த வெப்சைட்ல போயிட்டு யூ கேன் ஹேவ் அ லுக் தேர். ஓகே, இதோட சேர்மன்ஷிப்ல யார் இருக்காங்க அதெல்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது பெட்டர். எப்படி இருந்தாலும் நம்ம நவம்பர்ல தான் எக்ஸாம் அப்பியர் ஆகிற மாதிரி இருந்தாலும் எதர் நவம்பர் ஒரு எனி அதர் டேர்ம் அந்தந்த 1 month பீரியட்ல என்னென்ன சேஞ்ச் சொல்லுதோ அதெல்லாம் நோட் பண்றது பெட்டர். அண்ட் இந்த 2019 நடந்த சம்மிட்ல வந்து மெயின் தீம் பார்த்தீங்கன்னா அட்வான்சிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. திஸ் வாஸ் த மெயின் தீம், ரைட்? இந்தியா ஏஷியன் சம்மிட். எஸ், இந்த மெம்பர் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரோலே இருக்காது. இட்ஸ் அ யூனிக் கேஸ். லைக் actually we'll use a term called as dialogue partners. Okay, dialogue partners ஒரு term யூஸ் பண்ணுவோம். அது யார் dialogue partners னா, they're not members there in that association. They're not members, but ஏதோ ஒரு mutual benefitக்காக they'll just join hands. புரியுதா? ஏதாவது ஒரு sovereign state, நம்ம வந்து sovereign state இல்லையா, we are not members, but we'll be having special interest on that. Due to special interest or getting some mutual benefit, will just join hands. அந்த மாதிரி இந்தியா ஏஷியன் சம்மிட் நடந்தது. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நேஷன்ஸ். ஆனாலும் இந்தியா வந்து டயலாக் பார்ட்னரா இருக்கு. அதுல அந்த சம்மிட்ல நடந்த ஹைலைட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இட்ஸ் டிஸ்கஸ்ட் ஹியர். ஸோ ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வாட் ஹி எக்ஸ்பிரஸ் இஸ் கமெண்ட் ரிகார்டிங் த பார்ட்னர்ஷிப் த்ரூ ஸ்ட்ராங்கர் சர்ஃபேஸ் மேரிடைம் அண்ட் ஏர் கனெக்டிவிட்டி டிஜிட்டல் லிங்க் பத்தி பேசியிருக்காங்க. India welcomed the recent decision to review the Asian India FTA. Okay. And India expresses desire to strengthen partnership in the areas of maritime security and economy and humanitarian aid. And both sides agree to continue the implementation of the Delhi Declaration. இதெல்லாமே வந்து அந்த சமிட்ல நடந்ததா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்காது நமக்கு. ஏன்னா 2019 ஓடது. நம்ம 2020 எண்ட்ல இருக்கும். ஸோ இதுவும் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்காது. அண்ட் வாட் திஸ் ஏஷியன் டஸ் ஹியர் இஸ் இட் கண்டக்ட்ஸ் யூத் வீடியோ கான்டெஸ்ட். ஓகே, யூத் வீடியோ கான்டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூத் வீடியோ கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுது. அந்த யூத் வீடியோ கான்டெஸ்ட்ல ஜூலை 19, 2019 நடந்தது கலா டின்னர் ஆஃப் த 11th ஏஷியன் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ஆன் யூத். அதில் Diana C from Singapore and Analak Devlang from DOPDR that award as the first, second and third winners. So Elia Pramana, Indonesia first winner, second winner வந்து Singapore, Diana C and third winner வந்து LioPDR, Analak Devlang. இங்க 3 பேரும் வந்து winners வந்து announce பண்ணிருக்காங்க. Is it okay?